ஓம் நமச்சிவாய. தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கண்டலம் சிவானந்தீஸ்வரர் கோவில் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களுள் 18வது தலமாகும். இந்த ஆலயத்தின் மூலவர் சிவானந்தீஸ்வரர், தாயார் ஆனந்தவள்ளி தாயார், தலவிருட்சம் கள்ளிமரம், தீர்த்தம் நந்தி தீர்த்தம். இத்தல இறைவனார் சுயம்புமூர்த்தி. இத்தலம் பிருகு முனிவர் வழிபட்ட திருத்தலம். சிவபெருமான் தன்னுடைய திருமணத்தினால் வடநிலம் உயர்ந்து தென்னிலம் தாழ்வதை தவிர்க்க அகத்தியரை தென்னில பகுதிக்கு அனுப்பினார். அகத்தியர் சிவபெருமானின் திருமணத்தினை காண இயலாமல் போவது குறித்து வருந்தியமையால் விரும்பும் இடங்களில் எல்லாம் திருமண கோலத்தில் காட்சி தருவதற்கு சிவபெருமான் வரம் தந்தார். திருக்கண்டலம் பகுதியில் அகத்தியருக்கு திருமண கோலத்திலும் முருகப்பெருமான் மற்றும் உமை அம்மையுடன் சோமாஸ்கந்தராகவும் காட்சியளித்தார். பிருகு முனிவர் சிவனை மட்டும் வணங்கும் பழக்கம் உடையவர். ஒரு சமயம் சிவனை பார்க்க அவர் கைலாயம் சென்றார். அங்கு சிவன் பார்வதியுடன் அமர்ந்திருந்தார். அருகில் சென்ற பிருகு சிவனை மட்டும் வணங்கி அவரை சுற்றி வந்தார். இதை கண்ட பார்வதி தேவி மனதில் கோபம் கொண்டாள். பிருகு தன்னையும் சேர்த்து வணங்க வேண்டும் என நினைத்த அவள் சிவனை ஒட்டியபடி அமர்ந்து கொண்டாள். பிருகுவோ வண்டு வடிவம் எடுத்து சிவனை மட்டும் சுற்றி வந்தார். சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக சிவன் தன் இடப்பாகத்தில் சக்திக்கு இடம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்தார். அப்போதும் பிருகு முனிவருக்கு மனதில் திருப்தி ஏற்படவில்லை. என்னதான் இருந்தாலும் சிவன்தானே பெரியவர் என்ற எண்ணம் அவர் மனதில் இருந்தது. பின்னர் பிருகு பூலோகத்தில் சிவதல யாத்திரை வந்தபோது கல்லில் வனமாக இருந்த இங்கு அகத்தியர் பூஜித்த சுவாமியை கல்லில் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டார். அப்போது சிவன் அவர் முன்பு தோன்றி, சிவமும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லாமல் சிவமும் சிவம் இல்லாமல் சக்தியும் இருக்க முடியாது என்று உபதேசம் செய்து அம்பாளை தன் மடியில் அமர வைத்து சக்தியுடன் இணைந்த தட்சிணாமூர்த்தியாக காட்சி தந்தார். பிருகு உண்மையை உணர்ந்தார். சக்தியின் பெருமையை உணர்ந்த பிருகு முனிவர் அம்பாளிடம் தன் செயலை மன்னிக்கும்படி வேண்டினார். இதனால் அம்பாள் மனதில் ஆனந்தம் கொண்டதோடு தன்னையும் சிவனையும் வழிபட்டு ஆனந்தமாக இருக்கும்படி அருளினாளாம். எனவே அம்பாள் ஆனந்தவள்ளி என்ற பெயர் பெற்றாள். இவள் சுவாமிக்கு இடதுபுறத்தில் தனி சன்னதியில் கிழக்கு பார்த்தபடி நின்ற கோலத்தில் இருக்கிறாள். இவளது இடக்கை பாதத்தை நோக்கி காட்டியபடியும் வலதுகை அருள் வழங்கும் கோலத்திலும் இருக்கிறது. இதனை தன் பாதத்தை சரணடைபவர்களுக்கு என்றும் குறைவில்லாத ஆனந்தத்தையும் அருளையும் அம்பாள் தருவாள் என்பதை உணர்த்தும் விதம் என்கிறார்கள். இக்கோயில் குசஸ்தலை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது. சுவாமி அம்பாள் சன்னதியில் எப்போதும் அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. பிருகு முனிவர் கள்ளி மலர்களால் பூஜித்த சிவன் என்பதால் சுவாமிக்கு திருக்கள்ளீஸ்வரர் என்ற பெயரும் தலத்திற்கு திருக்கல்லில் என்ற பெயரும் இருக்கிறது. அகத்தியருக்கு காட்சி தந்தது போலவே சுவாமி அம்பாள் சன்னதிகளுக்கு நடுவில் பாலசுப்பிரமணியர் தனி சன்னதியில் அமர்ந்து சோமாஸ்கந்த வடிவமாக இக்கோவில் இருக்கிறது. இங்குள்ள நந்தி மிகவும் விசேஷமானது. இவரது பெயரிலேயே சிவனை சிவானந்தீஸ்வரர் என்றும் தீர்த்தத்தை நந்தி தீர்த்தம் என்றும் அழைக்கின்றனர். பிரகாரத்தில் சுந்தர விநாயகர், காலதீஸ்வரர், ஆஞ்சநேயர், நெல்லி மரத்தின் கீழே நாகர், நவகிரகங்கள், பைரவர் ஆகியோரும் இருக்கின்றனர். பொருள்களை திருட்டு கொடுத்தவர்கள் பைரவருக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்கின்றனர். இவ்வாறு செய்வதால் அப்பொருள் திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அவ்வாறு பொருள்கள் கிடைத்துவிட்டால் இவருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். பிருகு முனிவர் கள்ளி மலர்களால் சிவனை பூஜித்த போது இறைவன் சக்தி தட்சிணாமூர்த்தியாக காட்சி தந்தார். அவர் பிருகு முனிவருக்காக அம்பாளுடன் இணைந்து ஏடு மற்றும் அமுத கலசத்துடன் காட்சி தருகிறார். அருகில் பிருகு முனிவர் அவரை வணங்கியபடி இருக்கிறார். திருவெண்பாக்கம் தலத்திற்கு சென்ற திருஞான சம்பந்தர் சிவனை வணங்கிவிட்டு தன் யாத்திரையை தொடர்ந்தார். அவர் குசஸ்தலை ஆற்றின் கரையில் தான் கொண்டு வந்திருந்த பூஜை பொருட்கள், விபூதி பிரசாதம் ஆகியவற்றை வைத்துவிட்டு குளிக்கச் சென்றார்.
குளித்துவிட்டு திரும்பி வந்தபோது அப்பொருட்களை காணவில்லை. அதனை தேடிய சம்பந்தர் இங்கு வந்தபோது சுயம்பு லிங்கத்திற்கு அருகே பூஜை பொருட்கள் விபூதி பிரசாதம் இருந்ததை கண்டார். திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வரவேண்டும் என்பதற்காகவே பூஜை பொருட்களை மறையச் செய்து அருள் செய்ததாக அசரீரியாக ஒலித்தார் சிவன். பின் சம்பந்தர் சுவாமியை வணங்கி பதிகம் பாடினார். ஆடலான் பாடலான் அரவங்கள் பூண்டான் ஓடு அலார் கலனில்லான் உரைபதியால் காடு அலார் கருதாத கல்லின் மேயான் பாடலாம் பெரியார்கள் பரசுவாரே. ஆடல் பாடல்களில் வல்லவனும் பாம்புகள் பலவற்றை அணிந்தவனும் தலையோட்டை அன்றி வேறு உண்கலன் இல்லாதவனும் சுடுகாட்டை தவிர வேறொரு இடத்தை தனது இடமாக கொள்ளாதவனும் ஆகிய சிவபிரான் பெரியோர்கள் அருகிலிருந்து அவன் புகழை பரவ கல்லில் என்னும் தலத்தை தான் உறையும் பதியாக கொண்டுள்ளான். இந்த கோவில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கின்றது. ஆலயத்திற்கு வெளியே நந்தி தீர்த்தம் என்ற திருக்குளம் உள்ளது. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தவுடன் எதிரே கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் இருக்கிறது. அதையடுத்து நேரே இறைவனின் கருவறை உள்ளது. சிவானந்தேஸ்வரர் சதுர ஆவுடையார் மீது லிங்க உருவில் கிழக்கு நோக்கி அருட்காட்சி தருகிறார். சுவாமி விமானம் தூங்கானை மாட அமைப்புடையது. இறைவன் சந்நிதிக்கு இடதுபுறம் சுப்பிரமணியர் சந்நிதியும் அதை அடுத்து அம்பாள் ஆனந்தவள்ளி அம்மை சந்நிதியும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. இந்த 3 சந்நிதிகளும் சோமாஸ்கந்தர் வடிவில் அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானது. சக்தி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதன் மூலம் இனிய இல்லறம், தம்பதிகள் ஒற்றுமை, நல்ல புத்திரப்பேறு, சிறந்த அறிவாற்றல், செல்வ செழிப்பு ஆகிய அனைத்து நலன்களையும் அடையலாம். பிரிந்திருக்கும் தம்பதியர்கள் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் கள்ளிமலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். திருக்கார்த்திகை, மகா சிவராத்திரி, திருவாதிரை, கந்த சஷ்டி போன்றவை இங்கு கொண்டாடப்படும் முக்கியமான விழாவாகும். நாமும் திருக்கல்லில் சென்று சிவானந்தீஸ்வரரையும் ஆனந்தவள்ளி தாயாரையும் சோமாஸ்கந்தரையும் சக்தி தட்சிணாமூர்த்தியையும் வணங்கி நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக.